என்னப்பா நான் கஷ்டப்பட்டு மீட்ட மண்ணு இப்படியா இருக்கு இப்போ? இது என்ன பிரம்மாதான்? இப்போ வருங்க பாருங்க நம்ம அணில்லாம். தளபதி 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 டிவிகே டிவிகே டிவிகே. ஆண்டி ஆண்டி போஸ் கொடுங்க ஆண்டி போஸ் கொடுங்க ஆண்டி போஸ் கொடுங்க போஸ் கொடுங்க. சீ, என்ன இது செல்ஃபி என்கிறார்கள்? இவர்தான் எதிர்கட்சி தலைவர். ஆனா இவர் கட்சியிலே இவருக்கு எல்லாரும் எதிரா இருக்காங்க. உங்களதான் தம்பி, இங்க வாங்க. சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? நீங்க யாரு? தம்பி, நான் தான் சிவகங்கை சீமையின் ராணி வேலுநாச்சியார். இதான் நம்புற மாதிரி சொல்லுமா. தம்பி, உண்மையதான் சொல்றேன். நான் தான் ராணி வேலுநாச்சியார். அப்படியா? போன மாதம் எங்களுடைய படைத்தளபதியான மருதுவர்கள் இந்த பூமிக்கு வந்தாங்க. ஓ ஆமா, அவங்களுக்கு நான் தாமா வழிய சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். இப்ப தெரியுதுமா, நம்ம இது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்குமா. ஆமா தம்பி, அவங்க இங்க வந்து மக்களை பார்த்துட்டு மக்கள் படுற துயரத்தை பல செய்திகளை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனாலதான் நானே இதை நேர்ல பார்க்கணுங்கிறதுக்காக இப்போ இங்க வந்திருக்கேன். சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா, நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தரேன். என்னுடைய ஆட்சிக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு என்ன ஆச்சுங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அப்படியே உங்களுக்கு சொல்றேம்மா. நீங்க மன்னராட்சி முடிந்ததுக்கு அப்புறம் இந்த மண்ணில சுதந்திரம் பெற்று மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. கர்நாடகா கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட மக்கள் இந்த கர்நாடகாவில் வாழ்கின்றார்கள். ஆந்திரா அதுவும் ஆந்திரா இதில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள் இங்கு வாழ்கிறார்கள். இவர்களை இதை ஆள்கிறார்கள். இதோ கேரளம், இங்கு மலையாளம் பேசக்கூடிய மக்கள் வாழ்கிறார்கள். இங்க தூய மலையாளியே இந்த நாட்டை இந்த மாநிலத்தை ஆள்கிறான். இதோ தமிழ்நாடு. ஓ, அப்ப தமிழ்நாட்டுல தமிழ் பேசுற மக்கள் வாழ்வாங்க ஆழ்வாங்க, அப்படிதானே? அப்படி சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா நமக்கு சாமக்கேடு போல அது நடக்கவே மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க தம்பி? ஆமாமா, எனக்கு ஒண்ணும் புரியல, கொஞ்சம் குழப்பாம சொல்லுங்க தம்பி. இங்க தமிழர் நாட்டுல தமிழர் இங்க ஆளவும் இல்லை, தமிழர் இங்க நிம்மதியா வாழவும் இல்லைம்மா. குழப்பாம இன்னும் தெளிவா சொல்லுங்க தம்பி. அம்மா, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த தமிழ்நாட்டுல இங்க நம்மளை ஆளக்கூடிய அனைவரும் பிற மொழியில் உள்ளவர்கள் தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று வரையில் தமிழ் பேசக்கூடிய உண்மையான தூய தமிழன் இங்கு ஆளவே இல்லை அம்மா. தம்பி, தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளலனா அப்ப வேற யாரு தான் ஆள்றாங்க? அப்படி கேளுமா, இங்க தமிழ்நாட்டை இந்த திராவிடர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். திராவிடர்களா? அவர் யார்? திராவிடத்தின் நாடு எது? திராவிடர்கள் பேசும் மொழி என்ன? தமிழர் அல்லாதோர் தமிழர் நாட்டில் உள்ள வளங்களை சுரண்டி அவர்கள் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் உருவாக்கப்பட்ட முகமுடிதாமா இந்த திராவிடம். ஓ, ஏய்த்து பிழைப்பதற்கு ஒரு வழி, தமிழ்நாட்டை உடைக்கிறதுக்கு ஒரு உளி, அப்படிதானே? பரவாயில்லையே, கப்புன்னு பிடிச்சுக்கிட்டீங்களே. தம்பி, இப்படி நாசமா ஆள்றவங்க யார் யாருன்னு எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? அப்படியே உங்களுக்கு காட்டுறமா. இவர் தான் எல்லாத்திலையும் நம்பர் 1. எதுலன்னு கேளுங்க. எதுல நம்பர் 1? குடிக்க வைக்கிறதுல எங்க இவர்தான் நம்பர் 1. ஆத்து மணலை கொள்ளையடிப்பது இவர்தான் நம்பர் 1. கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறதுல இவர்தான் நம்பர் 1. ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல திருடுறதுல இவர்தான் நம்பர் 1. என்னப்பா இவங்கள ஆட்சியாளர்ங்கற? போதும் போதும். அது மட்டும் இல்லம்மா, இளைஞர்கள் யாரும் போதியில் பாதியில் செல்லாதர்னு சொல்லிட்டு போற இடமெல்லாம் ஒயின் ஷாப்பை திறந்து வைப்பாரு. நீங்கள் உடலுக்கு கேடுன்னு தெரிஞ்சதை ஏங்க நீங்க விலை கொடுத்து வாங்கி குடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவங்களே அதை விற்பாங்க. அதை நம்ம கேள்வி கேட்டோம்னா தூக்கி சிறையில அடைப்பாங்க. என்னப்பா இதெல்லாம் பண்றவங்கள ஆட்சியாளர்னு சொல்றீங்க? போதும் போதும். இதெல்லாம் கேட்கும் போதே என் உடம்பெல்லாம் அனல் பற்றி வச்ச மாதிரி கோபம் வருது. இதுக்கே எப்படின்னா எங்க அப்பாவை பார்த்துட்டீங்க, அடுத்து எங்க சித்தப்பையும் பார்த்துட்டு போயிருங்க. எங்கப்பா சித்தப்பு? இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? என்னப்பா பண்ணாங்க? இவரு தேர்தல் வரும்போது விவசாயியா மாறிடுவாரு. தேர்தல் முடிஞ்சோட்டியும் விவசாய நிலங்கள் எல்லாம் சாலை விரிவாக்கம்னு புடுங்கிக்குவாரு. இவங்க தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடுற மக்களை துப்பாக்கி வச்சு சுடுவாரு.
இவருக்கு கொள்ளையடிச்சதெல்லாம் காப்பாத்துறதுக்கு கூட்டணிங்கிற பேர்ல ஒருத்தட்ட போய் சேர்ந்து எல்லாத்தையும் காப்பாத்திக்குவாரு. அரசை எதிர்த்தா துப்பாக்கியால சுடுவாங்களா? இது என்ன ஆங்கிலேயர் ஆட்சியவா? போதும் போதும், இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு ரொம்ப கோபம் வருது. இது என்னம்மா, இதை விட பக்கா மாசு ஒண்ணு இருக்கு. பிளாஸ்ட் பிளாஸ்ட் யாருன்னு தெரியுமா அவரு? இவர் என்னப்பா செஞ்சாரு? வசூல் மன்னம்மா. இவரு 190 130 ரூபாய் டிக்கெட்டை 3000 ரூபாய்க்கு விற்பாரு, 200 ரூபாய் டிக்கெட்டை 5000 ரூபாய்க்கு விற்பாரு. வித்துட்டு படத்துல வந்து நல்லவர் மாதிரி நடிச்சுட்டு இந்த மக்களை வந்து நான் தான் நல்லவர் நடிச்சுட்டு நாட்டை ஆள போறேன்னு வந்து நிக்கிறாரு. இப்போ என்னப்பா, நான் கஷ்டப்பட்டு மீட்ட மண்ணு இப்படியா இருக்கு இப்போ? இது என்ன பிரமாதம். இப்போ வருங்க பாருங்க நம்ம அணில்லாம். தளபதி 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 டிவிகே டிவிகே டிவிகே. சரி சரி, மேடையில கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்கு, கீழே போனீங்கன்னா எல்லாம் வாங்கிக்குவாங்க. மச்சான் இந்த இரு 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 இரு, நீங்க எதுக்கு இப்ப வேகமா ஓடியாந்தீங்க மேல? தளபதி வராங்கன்னாங்க, அதான் ஓடி வந்தேன். ஓ, பள்ளிக்கூடம்லாம் இன்னைக்கு லீவா? பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் இருக்குது, பள்ளிக்கூடம். தளபதியை பார்க்க முடியாம என்னைக்கு எத்தனை நாள் தளபதியை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். தளபதியை பார்க்க ஓடி ஓடி வந்திருக்கேன். ஓடி ஓடி வந்தீங்களா? நான் ஒரு பள்ளிக்கூடத்துல லீவு சொல்லிட்டு ஏதோ விளம்பரத்தை சீமான கூட்டத்தை பார்க்க வந்திருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்னமா அப்படி வந்திருக்கீங்க? அது கிடக்கு மச்சான். உங்க சரி, நீங்க யார பார்க்க வந்தீங்க? தளபதி. தளபதியா? தளபதி இப்ப இங்க வரல. உங்களுக்கு கொள்கை தலைவர்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க தெரியுமா? கொள்கை தலைவரா? அவர் யாரு? அவர் அங்க 5 போட்டால காட்டுவாங்க. ஹலோ, இந்த கொள்கை தலைவர்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அந்த 5 பேரு. மச்சான், நம்ம கட்சி பேனர்ல தளபதிக்கு பின்னாடி இருக்குல்ல அந்த ஆண்டி தானே மச்சான்? அந்த ஆண்டி அதுதானே மச்சான்? அந்த ஆண்டி தான்டா. வா மச்சான், வா மச்சான், போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வா, இதை போட்டு ரீல்ஸ்ல ஒரு இன்ஸ்டால ஒரு வாரம் ட்ரெண்ட் ஆக்கிடுவோம். வா மச்சான், வா மச்சான். ஆண்டி ஆண்டி போஸ் கொடுங்க, ஆண்டி போஸ் கொடுங்க, ஆண்டி போஸ் கொடுங்க, போஸ் கொடுங்க. சீ, என்ன இது செல்ஃபி என்கிறார்கள்? இவங்க கட்சி செல்ஃப் அடிக்காதுன்னு தெரிஞ்சுட்டு இவங்க செல்ஃபியா எடுத்துட்டு திரியறாங்க ஊர் ஊரா. இத வச்சு எப்படி ஒரு வாரம் ஓட்டிடுவாங்க? ஆண்டி பெரியார் மாதிரி எதுக்கும் பார்த்து நில்லுங்க, இதெல்லாம் கொஞ்சம் அறிகுறி கடிச்சு வச்சிரும். ஆண்டி பெரியார் மாதிரி நீங்களும் எங்க கட்சி தலைவர்ல ஒண்ணு ஆண்டி, ஒண்ணு. ஆமா, நான் இவங்க 2 பேரும் ஒண்ணு. டீ கடையில் நின்னு தின்னு பாரு பண்ணு. கட்சி தலைவரா? உங்க கட்சியோட கொள்கை தான் என்ன? அது தளபதி கிட்ட தான் தெரியும். தளபதி கிட்டயா? அது பனையூர்ல தாமா இருக்கு. பனையூர்ல எழுதி கொடுக்கறவனுக்கு தானே தெரியும், தளபதிக்கு எப்படி தெரியும்? சரி, தளபதி தளபதிங்கிறீங்களே, யார் அந்த தளபதி? அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தளபதி தான் நாட்டின் மாசு மாசு பக்கா மாசு மாசு. ஆமா, அவரு மாசு தான். அவரு மேல விழுந்தது ஒரு கேஸ். ஈரோட்ல கரூர்ல 40 பேர் க்ளோஸ். தலதெறிக்க ஓடினார் உங்க பாஸ். எப்பயாவது பிரஸ் மீட்ல வந்து பேசுமா? இதெல்லாம் ஒரு லூசு. போங்க கீழே, டீ வைக்க போங்க. டீ வைக்க டீ வைக்க டீ வைக்க டீ வைக்க டீ வைக்க டீ வைக்க டீ வைக்க. என்ன தம்பி இப்படி இருக்குது? அவங்க எப்பயுமே அப்படிதான் இருக்கு. அதை எப்படி திருத்துறதுன்னு தெரியல. அதுக்கு தான் ரொம்ப நாளா நம்ம சாட்டை என்ன போராடிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் அவங்கள திருத்திடுவாரு. சரி தம்பி, அந்த புகைப்படத்துல ஒரு முதியவர் இருந்தாரே, அவர் யாரு? யாரு? நம்ம பெரியாரா? ஆமா. இவரு ஈரோட்டு கடப்பாரம்மா. அப்படி கேட்டாதான் நமக்கு தெரியும். அவர் என்ன தம்பி பண்ணாரு? இவர் என்ன பண்ணாரா? இவரு தாமா தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி திங்கிற திருட்டு திராவிட கும்பல்களோட மூலவர். இவர் உருட்டு மூலவர் இவர் தாமா. இவர் ஒரு ஆள் அடிச்சா போதும், எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா இவரு தான் உங்களெல்லாம் படிக்க வச்சேன்னு சொல்லிட்டு திரிகிறாரு. பெண் உரிமையெல்லாம் பெற்று கொடுத்தேன்னு சொல்லிட்டு திரிகிறாரு. என்னன்னு கேளு. என்ன ஏமாற்று இது? பெண்ணுரிமையை மீட்டவர் இவரா? நான் ஆட்சிக்கு அரசாணைக்கு வரும்போது நான் ஒரு கைம்பெண், எனக்கு பல மொழிகள் தெரியும், நான் படிச்சவ இல்லையா? எப்படி இவரு பெண்ணுரிமை மீட்டாரு உங்களால சொல்ல முடியும்? அப்ப அதையும் உருட்டிட்டு தான் அலையறாங்களா அவங்க? என்ன தம்பி இப்படி? என் படையில எத்தனை பெண் புலிகள் இருந்தாங்க தெரியுமா? நான் படை கட்டி, நான் அரசாட்சி செஞ்சு, நான் கைம்பெண்ணா இருந்து, நான் ஒரு நாட்டையே ஆழ்ந்திருக்கேன். அப்போ நான் படிச்சவ இல்லையா?
எனக்கு நாடாளும் தகுதி இல்லையா? பெண் உரிமையை மீட்க இவங்க யாரு? அதானே, இதெல்லாம் நாங்க சொன்னாதான் எங்களை திட்டுறாங்களே. என்ன தம்பி, நான் மீட்ட மண் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி இருக்கிற மண்ணை மீட்க யாருமே இல்லையா? ஒருத்தர் இருக்காருமா. யாரு தம்பி அது? நீங்கள் பிறந்த அதே மண்ணில் அதே வீரத்தோடும் அதே தீரத்தோடும் எதிர்த்து துணிவோடி கேள்வி கேட்கின்ற ஒரு ஆண்மகன் ஒருத்தன் இருக்கின்றான். நான் பிறந்த மண்ணிலையா? யாருன்னு சொல்ல, கொஞ்சம் கேட்போம். அரணையூரில் அண்ணம்மாள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வள் எங்கள் அண்ணன் செந்தமிழன் பெற்றெடுத்த சீமானவன். செந்தமிழன் சீமானா? அவர் யாரு? அவரை பத்தி கொஞ்சம் சொல்லு. ஜாதி மதங்களால் பிரிந்து கிடந்த இந்த தமிழ் மக்களை நாமெல்லாம் தமிழர்கள் என்று உணர்வை ஊட்டி ஒரு நாம் தமிழர் கட்சி என்ற மாபெரும் படையை கட்டியவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி 117 தொகுதி ஆண்களுக்கும் 117 தொகுதி பெண்களுக்கும் கொடுத்த ஒப்பற்ற தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒருவனே. இந்த மண்ணில் நடக்கக்கூடிய களிமவட கொள்ளை, ஆற்று மணல் கொள்ளை, ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக எல்லா போராட்டத்திற்கும் முதன்மை அளிக்கக்கூடிய எங்கள் தமிழகத்தின் மூத்த மகன் எங்கள் செந்தமிழன் சீமான் ஒருவரே. தம்பி, இப்படி இருக்கிறவரை நான் பார்க்கலாமா? கண்டிப்பாமா, அவரை நீங்க பார்த்துதான் ஆகணும். இதோ இவர்தான் அந்த சிவகங்கை சீமையின் அதே வீரத்தோடு அதே தீரத்தோடு இந்த மண்ணை மீட்டெடுக்க உங்களோடு உங்கள் வீரத்தோடு பிறந்த ஒப்பற்ற தலைவன் இவர்தான் அம்மா. ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன் தம்பி, இந்த மண்ணையும் மக்களையும் யாரு நேசிச்சு காக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான தலைவர். யாரு மண்ணள்ளி விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மக்களோட வாழ்க்கையும் விளைபொருளாதான் தெரியும். அதனால சிந்திச்சு சுயமா நீங்களே முடிவெடுத்து பகுத்தறிவோடு ஓட்டு போட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம தலைமுறைகள் நல்லா இருக்கும். என்னைக்குமே இத்தனை ஆண்டு காலமா யாரோடும் கூட்டணி இல்லாம மக்களோடு மட்டும் கூட்டணி வச்சு என்னைக்கு இவ்வளவு வருஷமா இந்த கட்சியை வழி நடத்தி வராங்களோ அன்னைக்கே வென்றாங்க. அதனால என்னைக்குமே என்னுடைய ஆசி அவருடைய வெற்றிக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லு. மாவீரன் செந்தமிழன் சீமானுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கூறியதா சொல்லு. என்னம்மா இப்பதான் சொன்னேன், அதுக்குள்ளே மாவீரன் என்று சொல்கிறீர்களே? ஏன் சொல்லக்கூடாது? நான் கூட்டத்தை கூட்டி கொள்றவங்கள தளபதின்னு சொல்லலாம், குடிக்க வச்சு கொள்றவங்கள தளபதின்னு சொல்லலாம். ஆனா இந்த மண்ணையும் மக்களையும் நேசிச்சு காக்க நினைக்கிற ஒருத்தரை மாவீரன் சொல்லக்கூடாதா? அவரை மாவீரர்னு சொல்லலாம், அதுல தவறே இல்லை. அப்படியே என்னுடைய வாழ்த்துக்களையும் அவங்கள சொல்லிட்டு இந்த வாளையும் அவங்க கிட்ட கொடுத்துரு. மண்ணெளி திங்கிறவன், ஆத்து மணல் கொள்ளை அடிக்கிறவன், அவங்கிட்ட எல்லாம் வாழ் இருக்கும்போது அதை தடுத்து போராடக்கூடிய எங்க அண்ணன் கையில் இருப்பதுதான் இதுக்கு மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் வெற்றி பெற்ற இந்த வாள் இந்த சீமானை 2026 தேர்தலில் வெற்றி பெற செய்து ஆட்சியில் அமர செய்யும். நன்றி, வணக்கம்.